நேபாள் தாமோதரகுண்ட ஹரிஹரேஸ்வர் டெம்பிள் பில்டிங் ப்ராஜெக்ட், இதுதான் இந்த மீட்டிங்குடைய நோக்கம். அங்கே கோயில் முறையாக கட்டப்பட வேண்டும் 2 பேருக்குமே. ஸோ அதனுடைய எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே சுவாமி அழகாக விரிவாக தெரிவித்திருக்கார். முதல்ல மெயின்லி சர்வேயிங் ஃபார் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், காட்டேஜஸ் அண்ட் டெம்பிள் ஏரியா. ஸோ எந்த இடத்துல டெம்பிள் கட்டுறதுங்கிறத பற்றி முதல்ல அங்கே போய் கீழே கள ஆய்வு செய்ய வேண்டும். அது முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அங்கே போக்குவரத்து வசதிகளோ எதுவுமே அந்த இடத்துல இல்லை, காட்டப்படலை. அதில் முதல்ல அது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆர் 60 கிலோமீட்டர்ஸ் இல்லையா சுவாமி, அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே. ஸோ அந்த போகிறதுக்கு உண்டான வழிகள் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆகையாலே அதற்குண்டான வழிகள், அதை எப்படி பண்ணணும், அதற்குண்டான முறைகள்ங்கிறத பற்றி சர்வே பண்ண வேண்டும் அப்படிங்கிறதும், அங்கே தங்கிறதுக்கு உண்டான வசதிகள், காட்டேஜஸ் கட்டுறது, அதற்குண்டான டெம்பிள் ஏரியாவை கரெக்டாக சூஸ் பண்ணுறது. ஏன்னா ஆகம சாஸ்திரப்படி முன்னாடி அந்த குளங்கள் இருக்கணும், அதற்கு நேர் எதிர்த்தாப்பில் டெம்பிள் இருக்கணுங்கிறதுக்காக அதையும் எப்படி பண்ணணுங்கிறத சர்வே பண்ணுறது. இரண்டாவதாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட் ஃப்ரம் யாரா டு தாமோதரகுண்டா. ரோடு வசதிகள் இது வரைக்கும் குதிரையில் போகும்படியாக தான் இருக்குது, இல்லை நடந்து போகும்படியாக தான் இருக்குது. யாராலேருந்து போகிறச்சே காத்தால கிளம்பினா ராத்திரி போய் சேருகிறார்கள் தான் காண்பிச்சிருக்கார். ஆகையாலே அது போகிறதுக்கு உண்டான போக்குவரத்து வசதிகளை ஒரு நல்ல ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படணுங்கிறது இரண்டாவதாகுது. மூன்றாவதாக ப்ரொவைடிங் காட்டேஜஸ் மினிமம் 5 பாயிண்ட்ஸ் ஆன் த வே, 5 இடங்களில் தங்குவதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம். நான்காவதாக ஃபார்மேஷன் ஆஃப் எ வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபார் த புவர் ஹார்ஸ்மென் ஃபார் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு லூஸ் த ஜாப் ஆஃப் கேரியிங் பில்கிரிம்ஸ். யாத்திரிகளை இது வரைக்கும் குதிரையில் தான் கூட்டின்னு போகக்கூடியவர்களாக இருக்காங்க பல பேர். இப்போ ரோடு போடப்படுறச்சே அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்காம போகிறது. ஆகையாலே எல்லாரும் சுலபமாக அப்படியே ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகிறச்சே அவர்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பையோ அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொஞ்சம் அடிப்படையில் கவனிக்கணும். இந்த சுவாமியினுடைய காருண்யத்தால் ஒரு சின்ன வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு வருமானங்களுக்கு உண்டான வழி பண்ணணும் என்பது. ஐந்தாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிவா அண்ட் விஷ்ணு டெம்பிள்ஸ் அட் தர் ஓன் லொகேஷன்ஸ் இண்டிவிஜுவலி அக்கார்டிங் டு சைவ ஆகமா அண்ட் பாஞ்சராத்திர ஆகமா. சைவ ஆகமப்படி சிவன் கோயிலும் பாஞ்சராத்திர ஆகமப்படி விஷ்ணு கோயிலும் அந்த 2 இடங்கள்லையும் கட்டப்பட வேண்டும். ஸோ அதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்வது ஆகம வல்லுநர்களோட சேர்ந்து. ஆறாவதாக ஃபார்மேஷன் ஆஃப் லோக்கல் கமிட்டி ஃபார் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சைட் கன்ஸ்ட்ரக்டட் டெம்பிள்ஸ். அங்கே டெம்பிள் கட்டினா மட்டும் போராது, தொடர்ந்து அந்த கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குண்டான சரியான நபர்களை பொருத்தி அங்கே அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கமிட்டியை உருவாக்க வேண்டும். அவர்களை கொண்டு தொடர்ந்து அந்த கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பூஜைகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அடுத்தது ஏழாவது வெல்ஃபேர் ஆஃப் புவர் அண்ட் டவுன் ட்ராடன்ஸ் அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் டு தர் சில்ட்ரன் இந்த ஏரியா யாரா அண்ட் அதர் நியர்பை வில்லேஜஸ் ஆஃப் நேபாள். ஸோ கோயில்களை அமைப்பது மட்டும் நோக்கம் இல்லை, கோயில்களை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற மேம்பாடும் அங்கே ஏற்பட்டிருக்க வேண்டும். எக்கனாமிக்கலி அவர்கள் ஸ்ட்ராங்காக அமையப்பெற வேண்டும். ஆகையால் அதற்குண்டான ஒரு விஷயத்தையும் சுவாமி இங்கே தெரிவிச்சிருக்கார். அதற்கு மேலே ஓப்பனிங் ஃபுட் சப்ளைஸ் டு பில்கிரிம்ஸ் அண்ட் ஈவன் டு லோக்கல் ஃபார்பிடன் கம்யூனிட்டிஸ். அங்கே போகிறதுக்கு உண்டான வசதிகள் அதை தவிர கூட உணவுக்கு உண்டான வசதிகளையும் ஏற்பாடு பண்ண வேண்டும். 9வதாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு லோக்கல் பீப்புள் ஃபார் ஓப்பனிங் கமர்ஷியல் ஷாப் சர்விங் த பில்கிரிம்ஸ். வரக்கூடிய யாத்ரிகர்களுக்கு கமர்ஷியல் ஷாப்ஸ், அங்கே அவர்களுக்குண்டான எது தேவையோ அதை விற்பதற்குண்டான கடைகள். அதற்கு மேலே ப்ரொவைடிங் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் சச் அஸ் ஜீப்ஸ் எக்ஸெட்ரா டு கேரி பில்கிரிம்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் தெம் பேக் பை த டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே போய் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் சின்ன சின்ன ஜீப்ஸோ மற்றவைகளோ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். அவர்களை போய் அங்கே ட்ராப் பண்ணி மறுபடியும் மீண்டு வருவதற்குண்டான வசதிகளை உண்டாக்க வேண்டும். 11வது ஓப்பனிங் த இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் அஸ் முக்திநாத், ஜோம்சம், பாக்லங், பொக்ரா அண்ட் காட்மண்டு, ஆல்சோ ஒன் இன் சவுத் இந்தியா. ஸோ இதை பற்றி உண்டான அறிவிப்புகள் சொல்லக்கூடிய இடங்களை மையங்களை உருவாக்க வேண்டும். பல இடங்களில் இதை பற்றி உண்டான விஷயங்கள் தெரியாது. ஆகையாலே அந்த அறிவிப்பு மையங்களை உருவாக்கி அதன் மூலமாக தகவல் மையங்கள் மூலமாக எல்லாருக்கும் தகவலை பரிமாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது 12வது கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் சாலக்கிராம திவ்யதேசம். இந்த சாலக்கிராம திவ்யதேசத்தை பற்றி உண்டான தகவல்களை எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். இதற்கு மேற்கொண்டு இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள், நல்லோர்கள், உயர்ந்த சமூக பணி இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவிக்கலாம். இப்போ இதனுடைய நோக்கம் கலந்துரையாடல் தான் முக்கியமாக. ஸோ அவர்களுடைய கருத்துக்கள் இப்பொழுது வரவேற்கப்படுகின்றன. அந்த பிரதேசம் வெகு நாளாக திபெத்துக்கு சம்பந்தம் உள்ளதாக இருந்திருக்கு. அங்கே எல்லோரும் புத்திஸ்ட்கள் தான் ஜாஸ்தி. அதனால் அந்த பக்கத்தில் போக்குவரத்து திபெத்துக்கும் நேபாளுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாமல் ஜனங்கள் போக்குவரத்து இருக்குது. அந்த திபெத்தில் கல்யாணம் பண்ணிப்பா, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிப்பா, எல்லோரும் இந்த மாதிரி
சௌரியமாக வந்துட்டு போயின்னு இருக்க இடம். அதனால் திபெத்துக்காராளோட எவ்வளோ தூரம் அதை சம்மதிக்கணும். ஏன்னா அதில் அங்கே இருக்க முக்கால்வாசி எல்லா ஜனங்களும் திபெத்துக்காரா தான், அதாவது புத்திஸ்ட்கா. அதனால் அவளோட இது அவள் எவ்வளோ தூரம் அவள் இதுக்கு சம்பந்தி வருவா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றும். ஆனால் இது புத்திஸ்ட் ஏன்னா இல்லை பாடை இப்போ நம்ம இந்தியன்கிற மாதிரி நேபாளிங்கிற மாதிரி அங்கே நேபாளி அண்ணன் பக்கம் திபெத்து. ஆமாம் ஆமாம் பௌத்தமாக ஆமாம் ஆமாம் அதான் சைனாக்கு கீழே இருக்குது. ஆனால் திபெத் அப்படியே தனியாக வச்சுருக்கா. ஆமாம் அதான் ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி இங்கே வந்து தெற்க எப்படி இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இந்தியாவிலையும் போய் குடியேற்றமாக இருக்கா. அதனால் விவாக சம்பவங்கள் எல்லாம் இது இருக்குது. அதே மாதிரி அங்கே முழுக்க வந்து திபெத்தோட சம்பந்தம். அதனால் திபெத்துக்காரால் வந்து சைனா வந்தபோது இது பண்ணும்போது அங்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அந்த இதெல்லாம் புத்த மடத்தெல்லாம் இது பண்ணுறாங்கிற போது பாதி பேர் இங்கே நேபாளுக்கு ஓடி வந்துட்டா. ஆனால் இப்போ சௌரியமாக போயிடுத்து, இப்போ எல்லாம் போயின்னு வந்துட்டு இருக்கா. இந்தியன்ஸ் அங்கே போனால் கஷ்டம். ஆமாம் ஆமாம் அங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்தியன்லாம் போனாலும் அங்கே தங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ஆமாம் அதில் வந்து அங்கே லோக்கல் ஜனங்கள் வச்சுன்னு பண்ணால் தான் சரியாக வரும். அதனால் அங்கே இருக்கிற முக்கியமாக போட்டு இது பண்ணணும். ஏன்னா அவளோட வந்து சம்பாத்தியத்துக்கு வழி வைக்கணுங்கிற போது அவளுக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமே ஒழிய பாக்கி நம்ம போய் வெறும் பார்த்துட்டு நம்ம வர வந்தானே ஒழிய பாக்கி பேர்லாம் அங்கே இருக்கிறவாளுக்கு தானே அது இதாகும். அதனால் அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த காரியம் முழுக்க சௌரியமாக நடக்கும். ஆமாம் ஆமாம். இப்போவும் திபெத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து இங்கே நேபாளில் இருக்கிற வந்து புத்த படத்துக்கெல்லாம் வரா. அவளுக்கு பழக்கமானது இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே நேபாளில் இருக்கிறாலும் வந்து திபெத்தில் இருக்கிற புத்த மடத்துக்கெல்லாம் போயின்னு இருக்கா வந்துட்டுருக்கா. ஆமாம் 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 ஆமாங்க அந்த இது வரக்கூடாது. ஆமாம் 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 அதான் அதான் ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கூட முக்திநாத் போகிறதுக்கு முக்திநாத் கோயிலுக்கு இன்னண்ட ஒரு மைல் இன்னண்டே இப்போ நிறுத்திடுறா ஜீப்பெல்லாம். ஏன்னா அங்கேருந்து குதிரையெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு குதிரைக்காரர்களுக்காக ஒரு வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணியிருக்கான். ஆமாம் அதான் அதில் இன்னொரு இது இருக்குது. இப்போ ரோடு போடுறத விட ரோப்பே போடலாமாங்கிறத பார்த்தோம். ரோப்பேனாக்க உங்களுக்கு இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சல், ரோடை விட குறைச்சல். ஏன்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வண்டி இருக்கும். இப்போ நேபாள் எலக்ட்ரிசிட்டி சர்ப்ளஸாக இருக்கும் அப்படிங்கிறா. அதனால அதுக்கு ஒரு இது இருக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ரோப்பே கட்டிகிட்டு இருக்கா. ஆமாம் 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 சௌரியமாக இருக்கும். அதுதான் ஆமாம். அதனால் இந்த கீழே இப்போ இந்த ரோடு போட்டாலும் கஷ்டம். ஏன்னா இப்போ பாக்கி ரோடெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்கு அங்கே. ஏன்னா பாறை நடு விழுந்துடும், இது விழுந்துடும். அது ஏன்னா அந்த பாறையெல்லாம் இந்த பாறை கெட்டியாக இருக்கிற பாறை இல்லை. அதனால் வந்து ரோடு போடுறதும் கஷ்டம், போடுறதே நிறைய இதாகும். அப்போ அது மாதிரி இது ரோப்பே மாதிரி போட்டாக்கா இங்கேருந்து சீக்கிரம் போய் ஒரு
போயிட்டு இது பண்ணணும். ஆமாம், அப்போ 80 கிலோமீட்டர் தூரம் கூட வராது, அப்போ இன்னும் குறையும். அதான் அது மனுஷன் இருப்பா. ஆமாம், நேபாளியே வருவா. ஆமாம், செக்யூரிட்டி இப்போ அவ்வளவு இல்லை, முன்னாடி இப்போல்லாம் சரியாக இருக்குது, முன்ன மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். ஏன்னா பாஷை அவளுக்கு பேசுகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அவள் கூப்பிட்டு இது பண்ணி தாயா பண்ணி வந்து கூப்பிட்டு சேர்ந்து இது பண்ணலாம். நம்ம பாஷை கஷ்டம். போர்டு போட்டதை பற்றி இல்லை, போர்டுக்கு வேணால் போட்டுக்கலாம். காரியம் நடக்கிறது வந்து அவளை லோக்கல் வளர்ச்சி தானே பண்ணியானும். இது அது விவாதம் கிடையாது. இல்லை, இது எல்லாம் நேபாளுக்குள்ளே தான் இருக்குது. அது தாமோதர் குண்டுங்கிறது அங்கே நேபாளில் தான் இருக்குது. அதை பற்றி ஒத்தும் இது இல்லை, அது எல்லோரும் ஒத்துக்கிறா. அது வந்து ஆமாம். ஆனால் ஒன்று இந்த கூட்டம் சேர்ந்ததுனாக்கா தாமோதருக்குள்ள இருக்கிற சாரிக்கிராமும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதாக்க இப்போ கேதார் இந்த தாமோதருக்குள்ள போக முடியாததுனால சாலிகிராமம் எடுத்துகிட்டு வர முடியாமல் இருக்குது. போகிறவா யார் எடுத்துன்னு வர்றது தான் உண்டு. இப்போ எல்லோரும் போகிறதுனாக்கா எல்லோரும் அங்கே வந்து இது பண்ண ஆரம்பிச்சா அது கமர்ஷியலாக போய் இப்போ ஏமாத்தலும் வரலாம். அதில் இருக்கிற அது வந்து எடுத்து சாலிகிராமம் தான் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடலாமே. அதே மாதிரி இல்லாட்டி சாலிகிராமம் இன்னொன்று பண்ணி இதுதான் சாலிகிராமம்னு சொல்லி சொல்லாம. ஏன்னா தாமோதர் குண்டில் வைக்கிறதுனால அதாக தான் இருக்குன்னு நினைப்பாடணும் எல்லாரும். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நீங்கள் சுவாமி இப்போ ஜெயசுவாமியோட போயிட்டு வந்த இடத்துல சாலிகிராமம் கிடைக்கிறதா? ஜலத்துக்குள்ளே தானே இருக்கு தாமோதர் குண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓடி வர மாதிரியோ ஆமாம், இருக்கிற மாதிரியோ ஒன்று காணும். அது மழை காலத்தில் ஓடி வரும். மழை காலத்தில் மழை பெய்கிற போது தாமோதர குண்டம் அங்கிருந்து அது 2 புஷ்கரணி நேச்சுரலாக இதாக இருக்குது. அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் மேலே போனால் 10 கிலோமீட்டர் பை 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு மலையே இருக்குது. வந்தது பின்னால் தூரத்தில் இருந்து அது தெரியல. அங்கே தான் இந்த உற்பத்தி ஆகுது இந்த சாலிகிராமம். இது என்ன ஆகுது, இது வளர வளர அந்த 9 மாதம் ஐஸ் கட்டி இருக்கும். அதெல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு ஃப்ளட்டு வருது. அந்த ஃப்ளட்டுக்குள்ளே இந்த மலையிலேருந்து வந்து உருண்டி வருது. இது காக்பேனி கிட்ட வருது. மலையில வந்து கீழே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம மலையிலேயே பார்த்தா அது அதுவும் இருக்கு. சுத்தியும் தாமோதர இந்த தாமோதர குண்டத்தை சுத்தியும் கூட சிலை இருக்கு. சின்ன சின்ன சிலையெல்லாம் கிடைக்கும் அங்கேயும் கூட. கொஞ்சம் ஒரு ரவுண்ட் இப்படி போயிட்டு வந்தானே 15 ஃபீட் டயமீட்டர். சாலிகிராமம் பார்க்கும்போது தனியாக ஒருத்தர் சிற்பி
அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த விதவிதமான அது வந்து அதனுடைய இது கிடைச்சிட்டு இருக்கணுமே. ஆமாம் 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 அதான் அதான் உருவாகிறதில்ல அந்த அதுலேயே இருக்கிறதுலாம் வந்து இது பண்ணி அப்படி வந்து தண்ணி அடிச்சுன்னு வரும்போது அதில் இதாகி அதை வந்து மலையை சாதிக்கிற மாதிரி வந்து சிலைகள்லாம் அப்படி அதுலேயே ஒட்டின்னு இருக்கா மாதிரி இது இருக்குது. ஆமாம் தெரியும். அது மலையில் வந்து மழை பெஞ்சு பனி உருகி மழை வரும்போது அதெல்லாம் அடிச்சுன்னு வருது. ஆமாம் உற்பத்தி அதோடைய செக்யூரிட்டி அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அது வந்து பாதிப்படையாமல் வருதாக. ஆமாம் 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 வரும்போது அது இவ்வளோ தூரம் எவ்வளோ கிலோமீட்டர் அங்கேருந்து ஐவரத்துக்கு 100 கிலோமீட்டர் இருக்கும். 200 கிலோமீட்டர் இருக்கும். 132 கிலோமீட்டர்ஸ். 132 கிலோமீட்டர்ஸ். ஆமாம். அந்த மலையிலிருந்து முக்திநாத் காக்பை முக்திநாத். ஆமாம் கீழே இந்த தேவ்காட். தேவ்காட்டா? தேவ்காட் 250 கிலோமீட்டர். ஆமாம் 200 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் 200 மைலுக்கு வருதுன்னா அந்த 200 மைல் வரும்போது வழியில் வேறு யாராவது ஆமாம் எடுத்துருவா. ஜம்சம்ங்கிற இடத்துலையே காஷ்மீர் எடுத்துருவா எல்லாத்தையும். ஆமாம் ஆமாம். எத்தனை ஒரு 100 சாலை கிராமம் கிடைக்கிறதுனா அந்த 100 சாலை கிராமத்தில் எத்தனை சாலை கிராமத்தில் இந்த தங்க ரேக் இருக்கு, அது எப்படி இருக்கு, எத்தனை இதில் சக்கரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு ஆமாம் ஆமாம் அது வந்து அந்த நதி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சிலாரோட்டம் தான். நம்ம மதிகாசத்தை கண்டகங்காலாம் போகணும்னு சொன்னா அங்க இருக்கிற சிலார் வந்து ஒரு சின்னதாக மூக்கு மாதிரி இருக்கும், கருடல் மாதிரி இருக்கும். துவாரகாசிலே நாம வந்து பவழப்பாறை இந்த பூரி இதெல்லாம் போனா துவாரகாசி கிடைக்கும், துவாரகேல போனா துவாரகாசி கிடைக்கும், பவழப்பாறை. அந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன். இது ஒரு சிலா. அந்த இமயமலை பிராந்தியத்தில் இப்போ முன்னாடி நாம் வந்து கைரிக்க தாக்குகளா இப்போ குமாரசம்பந்தம் அப்படிங்கிறவங்க மேரு பிராந்தியத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இமயமலை அட்டா பாரிஜன். ஸோ அங்கேருந்து ஒரு நதி பிரவாகத்தை கல்லுலாம் எப்படி அடிச்சுட்டு வருதோ அந்த மலையில கல்லுகள் எப்படி இருக்கோ அதே கற்கள் தான் அந்த கற்கள் மீதான பிரவாக உருளல்ல அதுல ஏற்படக்கூடியதான் சங்க சக்கர சின்னங்கள். அதுதான் செலஸ்டியல். அதுதான் இங்க விசேஷம். அந்த உருளல் இது என்னன்னா நான் இப்போ சொல்ற ஜோம்சன் கிட்ட வர வேண்டாம்னா ஊருக்கு நம்ம விட மாட்டான். அதெல்லாம் ஜனங்க அங்கேயே வெட்டு விடுவாங்க. ஒரு கோணி முன்னாடி சலக்கால உருட்டி விடுவாங்க. அப்படியே ஒரு கோணி படி ஃபுல்லாக வச்சிருப்பான் சார். அதெல்லாம் வச்சிருக்கலாம். என்னன்னா அதுல வதனங்களுக்கு இப்போ வந்து நாவல் பழ காலத்துல பிராச்சீனமா இருக்கும். நாவல் பழ காலத்துல ரொம்ப அது பார்க்கவே மழை இருக்கும். பிராச்சீனமான திருமாளிகைலாம் பார்த்தோம்னு சொன்னா அதே அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இப்பெல்லாம் இவ்வளவு வசதிகள் இருக்கு நம்ம பார்த்து யோசிக்கிறோம். பெரியாழ்வார்லாம் போயிருக்காரு அப்படின்னு வச்சு பாஷைக்காரர் சுவாமி தேசிகம்லாம் போயிருக்காருன்னா அப்போ நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரோ கூட போயிட்டு அந்த சாலைக்கிராமம் தயார் பண்ண வந்திருக்கு. அதுதான் பரம்பரையாக ஆதரவு. இப்போ போயிட்டு வருவது ஒரு பெரிய சமாதானமே இப்போ எம்சியில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஜனங்களுக்கு அது வியாபாரம். அதனால் இவர் வந்து வாழ்வாதாரத்தை பார்க்கணும்னு வந்து தீர்மானம் சொன்னாங்க. வந்து ஜனங்கள் வந்து அந்த சாலைக்கிராமத்தை நீங்க வைக்கலாம். ஒரு சாலைக்கிராமம் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குலாம் இருக்கு. வதனத்தோடு இருக்கிற சாலைக்கிராமம் 1000 ரூபாய், வதனம் இல்லாமல் சாலைக்கிராமம் வந்து 200 ரூபாய் 250 ரூபாய். அது டிஃபரன்ஸ் இருக்கு. சின்ன சாலைக்கிராமம் பெரிய சாலைக்கிராமம் வந்து டிஃபரன்ஸ். அதில் வந்து அந்த வதனம்னா உள்ள வாயுள்ளா திறந்து உள்ள இருக்குது. லட்சுமி நாராயணமூர்த்தி லட்சுமி சமுத்திரமூர்த்தினாலே உள்ள குடைஞ்சிருக்கு. அது வந்து அதில் ஒரு பூச்சி ஒன்று குடையிறது அப்படின்றத வந்து சாலக்கிராம சிரோத்பத்தி விமர்சனத்துல கிரந்தம் இருக்கு. சாலக்கிராம சிரோத்பத்தி விமர்சனம் அப்படின்றத பிரமாதம். நம்ம கேஎஸ்ஆர்ஐல கூட புத்தகம் கேஎஸ்ஆர்ஐல கூட புத்தகம் இருக்கு. அது வந்து அந்த சாலக்கிராமத்தை பற்றி பெரிய ரிசர்ச் பண்ணி அது இங்கிலீஷ்ல தமிழை பற்றி அதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. வதன விசேஷங்கள் எந்தெந்த விதமான சாலக்கிராமம், என்னென்ன கலந்து இருக்கலாம் சாலக்கிராமம், சிவசாலக்கிராமம் எப்படி இருக்கும், சக்தி சாலக்கிராமம் எப்படி இருக்கும், சாலக்கிராமத்தில் டிஃபரன்ஸ் எப்படி காமிக்கிறது அப்படின்றத சொல்லி அதை பற்றி ஃபுல்லாக இருக்காரு. பட் அவர் சொன்ன பாயிண்ட் ஒரு பெரிய பாயிண்ட், வேற பாயிண்ட் என்னன்னு வச்சேன், அந்த இடத்துல நாம வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா இப்போ அந்த சாலக்கிராமங்களுக்கு ஆபத்து வந்துடும். இப்போ வந்து ரொம்ப லிமிட்டடா அது ஒரு யூசேஜ் இருக்கு அப்படின்னு வச்சு அது வந்து ரொம்ப வேற பாயிண்ட். ஆனால் நமக்கு இன்னொரு விஷயம் நமக்கு என்னன்னா அந்த ஒன்றும்
பிராச்சீனமாக அது கிடைச்சிருக்கு. அதுதான். அதை பத்திரப்படுத்தணும் முதல்ல. அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஜடபரதர் தபசித்தி க்ஷேத்திரம் அது பிரத்யட்சமா பாகவதத்துல கண்டிப்பா வந்து அங்க தபஸ் பண்ண அதுதான் அந்த மான் ரூபமா ஜடபரதர் வந்தது அந்த கண்டகி நதிகளில் அதே இடத்துல. அடுத்தது புண்ணியாத்மா புண்டரீகர் நம்ம சொல்லுவோம். பாபிட்டா க்ஷேத்திரம் துஷ்ட புண்டரீகஸ்ட புண்ணியத்தை நம்ம சொல்லுவோம். புண்டரீகருடைய தபசித்தி க்ஷேத்திரம். அதனால இது வந்து நமக்கு ஒரு ஏன்ஷியன்ட் வேல்யூ இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஏன்ஷியன்ட் வேல்யூ இருக்கு. இப்போ இங்க நம்ம முக்திநாதர் சொல்ற இடத்துல பெரும்பாலும் புத்திஸ்ட் தான் ப்ரீஸ்டா இருக்காங்க. அவள் ஒரு 4-5 லேடிஸ் தான் இருக்காங்க போய். இப்போ அந்த முக்திநாதர் சொல்கிற இடத்துல ப்ரீஸ்ட் யாருன்னு கேட்டால் லேடிஸ் தான் இருக்கான். அவளை பொறுத்தவரை அது ஒரு புத்தா இது மாதிரி ஆயிடுத்தது. பட் ஒரிஜினலாக ஆழ்வார்கள் பாடினது, ராமானுஜர் விசிட் பண்ணினது அப்படின்ற மாதிரி நாம் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து நமக்கு தாமோதர கொண்டு தான். அதுதான் வந்து அதனால தான் திருவங்கையாழ்வாரே சாலக்கிராமம் அடை நெஞ்சேட்டர், நாட் பாசிபிள் டு ட்ராவல், நேராக போக முடியாது மனசே அப்படின்னு சாலக்கிராமம் அடை நெஞ்சேட்டர் ஆழ்வார். மனசால் தான் போக முடியுமே தவிர்த்து நேராக போக முடியாதுன்னு. ஆனால் இப்போ சுவாமி ஜிஆர் சுவாமிகள் எடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் வந்து அது நிஜமாகவே ஒரு பெரிய சாகசமான ஒரு காரியம். அந்த இடத்துக்கு மக்கள் போய் அந்த ஒரு தெய்வீகத்தை அனுபவிக்க வைக்கிறது. கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வளர்ந்துருக்கு. இதில் நம்ம இதை முயற்சி பண்ணுறது தான் யூட்டிலைசேஷன். அது நம்ம விஷயம். எங்கேயோ நயாகரா இருக்குது, வேறு எதுவும் இருக்குது, புதுசாக இருக்குன்னா அவங்க ஃபாரின் டூரிஸ்ட்டுங்கிற ரீதியில் அவங்க இல்லை அது பிலிகிரிமேஜ் இப்போ பிக்னிக் ஸ்பாட் ஆகிடும். அது நம்ம க்ஷேத்திரங்கிறது இன்னைக்கு இருக்கிறது. இப்போ அஹோபிலத்துக்கு சோழிங்கர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் இப்போ ரோப்வே போடணும். இல்லைன்னா அது செங்குத்தாக இருக்குது, இல்லைன்னா வயசானவா நடக்கிறது சுலபமாக இருக்குது, இல்லைன்னா அங்கே இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னு பல பேர் அந்த முயற்சியும் இருக்குது. ஆனால் சொல்கிறது காட்டினுடைய அழகும் போயிடுறது. அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. காட்டினுடைய அழகு போயிடுறது. அது நிஜமாக அது நடக்கிறது. ஆமாம், இங்கே காட்டே இல்லை இருக்கிற இடத்துல நீங்கள் தொடர்ந்து வேறு ஏதாவது அபிப்பிராயங்கள் வந்தால் கூட யாருக்கு தெரியும்னு சொல்லுங்க. அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். வேற ஏதாவது இப்போ ஃபர்தர் அவர்கிட்ட அபிப்பிராயம் அந்த இல்லை சக்கரவர்த்தி சுவாமி அவருடைய இதெல்லாம் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவேன். இப்போ நேபாளுக்கு 25ஆம் தேதி ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். அதுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னா நான் கூட பேசணும். வித்வான்களோ இல்லைன்னா டூரிஸ்டோ இல்லைன்னா நீங்கள் சாலைக்கிராமங்கள்லாம் எடுத்து பழகினமா. ஆமாம், டாண்டன் உப்பேத்தி படித்தவர் இது விஷயம் தெரிஞ்சவர். ठीक है, அவர் சொல்லி விடுங்க. சொல்கிறார் அவர். இப்போ ஒரு கான்டாக்ட் கொடுக்குறார், அதை சேர்த்து இது உபயோகப்படுத்திக்கோ. டாண்டன் ஒருத்தர் குட்டி சம்ஸ்தான் குட்டி குட்டி குடி சின்ன கிளாரிஃபிகேஷன். இங்கே மலையில் போய் அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடுது, இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முன்னாலேயே கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்கு. அங்கேருந்து சில அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ குதிரை இந்த வியாபாரம் தான் அந்த பிஸ்னஸ். அதுக்காக வேண்டி நாம் ஒரு அந்த வில்லேஜஸை எல்லாருமே சேர்த்து we have discussed the matter. அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டி கொடுங்க, we have no objection, we will not come and trouble you. ரைட். டிவோட்டிஸ் வந்து நமக்கும் சௌகரியம் வந்து அவங்களும் விரும்புகிறாங்க. அதான் உள்ளூர் சுச்சுவேஷன் சென்டிமெண்ட்ஸ் இவருக்கு தெரியுங்கிறதுனால அதுக்காக அது எப்படி போகும், எந்த பக்கம் இப்போ காட்டாறு இந்த பக்கமாக பாயுமா அந்த பக்கமாக பாயுமா இன்னொரு விஷயம் என்னன்னா, தாமோதர குண்டத்திலிருந்து யாரா வந்து 52 கிலோமீட்டர், டிபெட் வந்து 62 கிலோமீட்டர், இன்னும் 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய பாதியே வேற இடத்துல இருக்கு, இங்கேயுமே இந்த பக்கம் இங்கிருந்து 2 மலை தாண்டி போனா அந்த பாதை கிடைக்கும். அதுக்கு ரோடு போட்டாங்க. ரோடு போட்டுருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு அந்த ரோடு போட்டு இப்போ ஜீப் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இல்லை லோக்கல் விஷயம் ஒன்றும். திடீர்னு நீங்கள் இப்போ மദ്രാஸ்லேருந்து போனீங்கன்னா, இந்தியாவிலேருந்து, அதாவது மദ്രാஸ்னால் இந்தியாவிலேருந்து போனீங்கன்னா, அன்றைக்கி இருக்கிற காலதேச வர்த்தமானத்தை பொறுத்து அதுக்காக சொல்வார். பிரதி வருஷமும் தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படும் ஒரு 600-700,000 வரைக்கும் முக்திநாத் வரைக்கும் போகிறாங்க. நிறையாவே அங்கே புத்திஸ்டன் அங்கே இருக்காங்க. ஆமாம்,
நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு இல்லை நீங்கள் யாத்திரிகளாக போகிறத பற்றி எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வரவேற்பா. யாத்திரிகளை நீங்கள் யாத்திரிகளாக நீங்கள் வந்து என்ன அதை பற்றி ஒன்றும் இல்லை. கோவில் கட்டி அதுக்கப்புறம் பூஜை இதெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். கோவில் கட்டி மாற்ற போகிறாது. அதனால அப்புறம் கோயில் நல்லபடியாக புக்தி நாட்டுலேருந்து டூரிஸ்ட்லாம் நிறையா வரதுனால புக்தி அந்த இருக்கிற லோக்கல் பார்த்துக்கிறதுனால அந்த கோயில் அதே புக்தி நாட்டிலேயே குளிர் காலம் தவிர பாக்கிலேருந்து பாகூர்லேருந்து வந்து ப்ளீஸ் பண்ணி உட்காந்துக்கிறார். குளிர் காலத்து மட்டும் ஒரு பாகம் அங்கே இருக்க முடியாதுங்கிறதுனால பாக்கி நேரம் வந்து அவர் வந்து அன்பு பிராமணர் வந்து ப்ளீஸாக இருக்காரு. இப்போ எப்படி கைலாஸ் மானசரோவருங்கிறது இந்த திருவண்ணாமலை கிரி பரிக்கிரமாங்கிறது வைஷ்ணவி தேவி இந்த மாடல்லாம் பார்த்து இது எப்படி ஒரு 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் பில்டப் பண்ணியிருக்காளோ, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்துட்டு இப்போ நம்பர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, வசதிகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, இருக்கிறதுல இருக்கிறத இது பண்ணலை. வந்து கைலாசம் ஒன்றும் போகக்கூடாது இருக்கா, கிட்ட போகக்கூடாது, ஏறக்கூடாது அப்படிங்கிட்டா. அது எதுக்கு அப்படி? ஆமாம், சைனாவிலேயே அவளே சொல்லியிருக்கா. அது யாரையும் ஏற விடுறது இல்லை. என்ன காரணம்? அது என்னமோ வந்து நாசாலேருந்து சொல்கிறா. அது சரியா என்ன புரியல, அவளைக்க புரியல அப்படிங்கிறா. அங்கே போனாலே அங்கே போனாலே திருப்பி வந்துடுறா. என்னவோ அவளுக்கெல்லாம் மேலே ஏறினாலே நகமெல்லாம் ஒரேடியாக வளர்ந்து விடுறது. நகமெல்லாம் திடீர்னு ஒரடி வளர்ந்து விடுறோம். பார்த்த வாசலாம் அங்கே போனாக்க மேலே ஏறி கிட்டக்க போகிற போது அதை போக முடியும். அதனால அதை அவாய்ட் பண்ணுறாங்க. போக பேசி தான் விஷயம் வருது. அது மாதிரி அங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. அது இருக்கிற இடத்த பார்த்துட்டு வர டூரிஸ்ட்டு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறதுங்கிறதுனால அதை எல்லாரும் ஒத்துந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, லோக்கல் எம்பசியில் தெரிஞ்சவங்க இது விஷயமா யார் அம்பாசடரோ இந்தியா அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தெரிஞ்சுக்க மாட்டான். அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்க மாட்டான். அதான் நேபாளிக்கார யார் வேணாலும் இதுக்கு கைலாசமாக போகலாம். அங்கே ஒரு தடை கிடையாது. நிறைய பேர் நடந்து போயிட்டு கைலாசம் நடந்து போயிட்டு வருவா. நிறையா இருக்கா நேபாளத்தில். அவளுக்கு பர்மிஷன்லாம் தேவை கிடையாது. இது வந்து நேபாளிங்கிறத இது பண்ணி ராம ஜென்மஸ்தானம் ஏற்படுற சமயத்தில் அதே மாதிரி நாம் அதை கொண்டு வந்தோம்னா நேபாளத்துக்கு மறுபடியும் ஹிந்து தேசத்துக்கு ஒரு பயப்படுற மாதிரி ஆகுது. அதான் சரி, அதான் சரி. இங்கேருந்து அதை எடுத்து போகச்சே ராமனுடைய தானே அந்த வேட்டாண்டு கூட அதை சொல்லுவாங்க. சீதாவுடைய தானே அவதார கஷேத்திரமும் அது இருக்கே. சக்கரவர்த்தி பேசு. அங்கேருந்து அங்கேயே மைக் நீங்கள் முதல்ல ஒரு பேச சொல்லணும். சக்கரவர்த்தி சொல்கிறேன். வர பறைக்கலாம் சொல்கிறேன். எந்த நோக்கமும் உங்களுடைய இதுவும் ஆமாம் முதல்ல ஜெயசுவாமி நம்ம கிரகத்துக்கு வந்து இதை பற்றி பேசின போது ஒரு பிரம்மாண்டமான வேலையை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து இன்னைக்கு முன்னே மாதிரி ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தை மாத்திரம் மையமாக வச்சு ஒரு ஆன்மீக நீரோட்டத்தில் நம்ம எல்லோரும் இருக்கோம். விதவிதமாக கொஞ்சம் கொஞ்சமாக, சில பேர் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிராபல்யம் பண்ணுறதும் அவசியம்னு தோணுது. ஒரு காலத்தில் திருப்பதிக்கு ரோடு போடுறதா வேண்டாமாங்கிற பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் திருப்பதிக்கு ரோடு போடுறது மூலமாக மற்ற அந்த ஆன்மீக அடிப்படையில் இருக்க அந்த வைபவத்துக்கு கொஞ்சம் உறவு வந்து தான் இருக்கு. ஆனால் நம்ம லோகாயுதமாக பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம தர்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு பலம் திருப்பதி. அதனால இந்த சாலக்கிராமம் அப்படிங்கிறது நான் சுவாமி எனக்கு சொன்ன விஷயம் புரிஞ்சுது எனக்கு. அது
எல்லா, அதாவது பாரத தேசத்தில் இருக்க எல்லா மதத்துக்குமே அது ஆதாரமாக இருக்கு. சீக்கிய மதத்தை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. மூர்த்தியை எழுத்துக்காக பௌத்தர்கள் கூட அதை ஏற்றுக்கிறா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் இதை பண்ணுறதுக்கு தனி ஒரு 20 பேர் கொண்ட ஒரு கமிட்டியோ இல்லை மதஸ்தாபனங்களோ அவங்களால மாத்திரம் இது முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோன்றும். இதுக்கு அரசாங்கத்தை 2 அரசாங்கத்தை நிச்சயமாக நாம் இதில் ஈடுபடுத்தினா தான் இது முடியும். இதுக்கு நாம் திங்கிங் லெவலில் என்ன பண்ண முடியும், சித்தாந்த லெவலில் என்ன பண்ண முடியும், அப்புறம் இதுக்கு அதை புரிஞ்சுண்டு இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி 2 அரசாங்கத்தையும் அதை இணைக்கக்கூடியதுக்கு அரசாங்கத்தில் இருந்தவா இதை புரிஞ்சிக்கக்கூடிய ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஆர்மியில் இருந்தாலும் சரி, அது சிவில் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், செக்யூரிட்டி பீப்புள், இவ எல்லாருமே அவசியம். ஏன்னா நேபாளை பொறுத்த வரைக்கும் நமக்கும் அவளுக்கும் இது ஒரு பெரிய பந்தமாக இருக்குது. அதனால் நேபாள் கவர்மெண்ட்டையும் இன்வால்வ் பண்ணி, ஏன்னா நேபாளில் இப்போ 2 விதமான நீரோட்டம் இருக்குது அரசியல். ஒன்று சைனா, இன்னொன்று இது பாரம்பரியமாக இருக்க அது இந்த பாரம்பரியம் போகாது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே, இப்போ சைனாக்காராலே அதை புரிஞ்சுட்டு இருக்கா. அதனால தான் அவள் கூட அதை புத்தரை மையமாக வச்சு அவள் சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதிகமாக தெரியும் அதை விட அதை பற்றி. அதனால் இதுக்கு சுவாமிகிட்ட நான் சொன்னது என்னென்ன, இதுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப அவசியம். நாம் முதல்ல இந்த என்னென்னங்க பண்ணணும் தாமோதர் குண்டில் அப்படிங்கிறத விட இதை சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும். அதாவது இது பற்றி விஷயம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. சுவாமி பேசுகிற வரைக்கும் நான் ஞான சூன்யமாக இருந்தேன். இல்லை, இதை பல பேருக்கு பர்சனலாக புக்கெல்லாம் இருந்தால் கூட பர்சனலாக போய் முக்கியமான மனுஷால்கிட்ட பேசுகிறதுக்கு மனுஷன் வேணும். அதாவது இந்த 20 பேர் கொண்ட கமிட்டி போட்டால் இந்த கமிட்டியில் இருக்கவாளுக்கு அந்த ஸ்கில் வேணும். முக்கியமான பேரை போய் பார்த்து அவளை இன்வால்வ் பண்ணி சென்சிட்டைஸ் பண்ணி அவள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு சில விஷயத்தை சொல்லக்கூடிய ஸ்கில் எனக்கு இருக்குது. நான் அந்த ஆஸ்பெக்டை மாத்திரம் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே இன்வால்வ் பண்ணால் எனக்கும் டைம் இல்லை 100 விஷயத்தில் மாட்டின்னு இருக்கிறதுனால. அதனால் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஸ்கில் இருக்குவா. அப்போது நேபாளில் என்னாக்க சுவாமி ஏதாவது பண்ண முடியுமா, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு 2 பேர் இருக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு சைலோன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஒன்றுக்கும் ஒரு இது தயார் பண்ணினோன்னாக்க ஒரு 6 மாதத்தில் அவகிட்டேருந்து ஃபீட்பேக் நமக்கு வர மாதிரி இருக்கணும். அதுக்கு சுவாமி சொன்ன மாதிரி ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸ், நீங்கள் என்ன பண்ணேன்னு கேட்குறதுக்கு ஒரு செட்டப். இல்லைன்னா அவள் வேலையில் இருப்பாள். இப்போ என்னையே கூட திரத்தி பிடிச்சி என்ன பண்ணேன்னு கேட்டால் தான் சக்கரவர்த்தி என்னை பாடுபடுத்தி இங்கே வரணும்னு சொன்னதுனால தான், இல்லைன்னா என்னால் வர முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்கள். அது மாதிரி எல்லாரையும் ஒரு 10-15 பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவளை ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் வச்சோம் அப்படின்னாக்க ஒரு தெளிவு வரும். இல்லைன்னா என்னாகும், இந்த வேலையினுடைய இது பிரம்மாண்டமான வேலைங்கிறது மாத்திரம் இல்லாத ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்கலான வேலை. அது அந்த இடங்கிறதும் ஒரு சிக்கல். நேபாள் இங்கேருந்து தான் ரிசோர்ஸஸ் போய் ஆகணும். நாளைக்கு எதாவது நேபாள் கவர்மெண்ட்டில் யாரும் பணம் கொடுக்க போகிறதில்ல, இங்கேருந்து தான் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை சென்சிட்டைஸ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி அந்த நேபாள் இந்தியா விஷயங்கள் தெரிஞ்சவா அவசியம். கவர்மெண்ட் லெவலில், சோஷியல் லெவல்லையும் அவசியம், ரிலீஜியஸ் லெவல்லையும் அவசியம். இதுக்கு இந்த ஜெயின சன்னியாசி சில பேரை போய் நிச்சயமாக பார்க்கணும். அவளுக்கெல்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவளுக்கு இண்டஸ்ட்ரியிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் ஜெயின சன்னியாசிகளை பார்க்குறதுக்குன்னு 2 பேரை தயார் பண்ணணும். அந்த மாதிரி நாம் ஒரு டீம் ஒரு 5-6 இம்பார்ட்டண்ட் டாஸ்க் அதை எடுத்து யார் எந்தெந்த குரூப்பு யாரை பண்ணுவா அப்படின்னு தயார் பண்ணி அவங்க எல்லாரையும் வேலை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டீம்.
இது பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த வேலை நகரும். இல்லைன்னா நாம் இதை திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி யாரும் போய் அதை பார்க்குறதுக்கு இந்த 20 இது மெம்பர் கமிட்டியில் வந்து யாரையாவது ஒருத்தரை கூட அங்கே போக சொன்னால் போக மாட்டான். அதனால் இது தயாரிப்புக்கு வந்து என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சுவாமி பேசிட்டு போகவிட்டு நான் இதை பற்றி நிறைய யோசனை பண்ணேன். இன்ஃபேக்ட் என் மனசில் ஒரு பெரிய ஒரு கில்ட்டு கூட, ஒரு இவ்வளோ தூரம் பண்ணுறாரு, நம்மளால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோஜனை கூட பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட எனக்கு இருந்தது. ஆனால் இதுக்கு இன்னும் ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய திங்க் பண்ணி ஆகணும் தோன்றும். இவர் சொல்கிற மாதிரி ஜெயின் சன்னியாசி இது பண்ணாக்க அங்கே ஜெயின் உத்தியோகபதி தான் நிறையா இருக்கா, பணம் போடக்கூடியவா நிறையா. அதோடு இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கூடிய இருக்கா நேபாள் கவர்மெண்ட்டில். அதனால் அவளை சேர்த்தாக்க அவளை காரியம் செய்யறதுக்கும் அவளை எடுத்து செய்யறதுக்கும் இதுவாக இருப்பாள். அவளுக்கு கம்பெனியெல்லாம் இருக்கிறதுனால அவளை எடுத்து செய்யறதுக்கும் இது பண்ணுமா, அது கொண்டு சௌரியமாக இருக்கும். ஆஃபீஸ் ஆரம்பிச்சு சார் சொன்ன மாதிரி அது 2 எம்எஸ்சி லெவல்லையும், அதாவது 2 நாட்டு கண்ட்ரி லெவல் அப்படின்னு வரச்சே அது ரொம்பவே யோசித்து பண்ண வேண்டியதான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ குருமூர்த்தி சார் மாதிரி இருக்கவளுக்கு ஒரு அதோடைய சூக்ஷ்மங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணினோன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் நம்ம என்னென்ன அஜெண்டாஸ் வச்சுன்னு நாம் வந்து மூவ் பண்ணணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு அந்த ஆஃபீஸில் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்னது போல் ஆர்மி லெவலில் போய் ஒருத்தரை பார்க்குறது, அப்புறம் வந்து கிளரிக்கல் லெவலில் போய் ஒருத்தரை பார்க்குறதுன்ற மாதிரி யாரை போய் அப்ரோச் பண்ணணுன்றதே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. எந்த விதமாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அண்டு இந்த மீன் டைம் இதை பற்றி முதல்ல மக்களுக்கு நாம் இந்த சாலக்கிராமத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆமாம், அதான் 2 பக்கமும் இருக்கவாளுக்கு அதனுடையதான இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து போய் இப்போ சொல்லச்சே தான் சொன்னேன். எனக்கு முதலே ஒன்றும் தெரியாது, ஜிஆர் சுவாமி சொல்லிட்ட அப்புறம் தான் நான் கொஞ்சம் அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சதுன்னு. அது ட்ரூ. அது இன்றைக்கும் நம்மளுடையதான ஸ்டேட்டஸ் அப்படி பார்த்து நிறைய பேருக்கு இன்னும் மெசேஜ் போய் ரீச் ஆகும். Before going for the project budget,
3 பேர் யாருன்றது சக்கரவர்த்தி ஆஃபீஸ் செக்ரட்டரி யார் ஆஃபீஸ் செக்ரட்டரி இன்றைக்கி நடந்த இந்த கலந்தாய்வில் நிறைய புதிய விஷயங்கள் வந்திருக்கு. முக்கியமாக நேபாளில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த ஒரு திட்டம் ப்ராஜெக்டோட பன்முகத்தன்மை, இதில் என்னென்ன சாதகம் இருக்குது, என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, இதில் கவர்மெண்ட் ரீதியாக என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கமர்ஷியலாக என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த என்விரோ அஃபெக்ட் ஆகுமா, இதெல்லாம் பற்றி கூட இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். பெரியவா சொன்னது கூட ரொம்ப ரெலவெண்ட்டு. அவன் நகைச்சுவையாக கேட்டால் அது திபெத்துன்னு இருக்கா தேசம் அப்படின்னு சொல்லி, அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. அதனால் இதில் திபெத்தை ஒட்டிய சைனா, நேபாள், இந்தியா 3 நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இந்த தாமோதர் குண்டுங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலங்கிறதுல யாருக்குமே அதில் மறுப்பு கிடையாது. குருமூர்த்தியோடு நடந்த சந்திப்பில் தான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிய வந்தது. ஒரு ஃபாரினாதர் எழுதியிருக்கார் இதை பற்றி. அந்த புத்தகம் முதல்ல வந்துடுத்து, இப்போ ரெண்டாவது எடிஷன், 2வது பேஸ் வரப்போகுது. அதில் இந்த பாரத தேசத்தை தாண்டியும் யாரெல்லாம் சாலி கிராமத்தை வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. இது ஒரு வைஷ்ணவா மட்டுமே வழிபடக்கூடிய இடங்கள் இல்லை. இதை ரொம்ப சூச்சகமாக குருமூர்த்தி அவர்கள் லேடி எழுதியிருக்கா. இந்த 2வது புக்கும் வந்துடுத்து. நான் அதை ஆமாம், அதனால் நிறைய புதிய தகவல்கள் கொண்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் ஆழப்போனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேல்யூ அடிஷனாக இது இன்னும் குவிக்காக, எப்படி ஒரு உதாரணம் சொல்ல போனால் சைனீஸ் மூங்கில்னு சொல்கிறேன். முதல்ல ரொம்ப ஸ்லோவாக வளரும், அதுக்கப்புறம் திடீர்னு 1 வருஷத்தில் 15 அடி 20 அடி வளர்ந்து போயிடணும். அந்த மாதிரி அடித்தளமாக செய்ய வேண்டிய வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ எடுத்தவொடனே இந்த ப்ராஜெக்ட்டு நாளைக்கு இந்த ரோடு போடணும்னு எடுத்துகிட்டு போனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம், வராமலும் போகலாம். அதனால் இந்த கவர்மெண்ட் லெவலில், செக்யூரிட்டி லெவலில், மிலிட்ரி லெவலில், சோஷியல் லெவலில் எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு திங்க் டேங்க் வைத்து கொண்டு இவர்களெல்லாம் இதை பண்ணுவதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத பற்றி ஏபிஎன் சுவாமி நிறைய புதிய விஷயம் சொன்னார். ஹேம ரேகையை பற்றி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. அவங்க நகைச்சுவாக சொன்னால் கூட அது கூட அந்த கமர்ஷியல்னு வந்துருச்சுன்னா எம்சிஎல் உருண்டையாக பற்றி சாலிகிராமன் கொடுத்துருவான். அதனால் இதெல்லாம் தடுப்பதற்கான முயற்சி, இது நம்முடைய நம்பிக்கையினுடைய சின்னம். இது வெறும் ஸ்தலம் இல்லை, நம்ம ஃபெய்த் இது. அதனால் இது நம்ம ஃபெய்த்து, நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு ஐடென்டிட்டி. இது நாளைக்கு ப்ராஜெக்டாக வந்ததுன்னா எப்படி அயோத்தியாவோ, பத்ரிநாத்தோ, அமர்நாத்தோ, கேதார்நாத்தோ, அது மாதிரி இட் வில் பிகம் எ நேஷனல் ஐடென்டிட்டி. நேபாள் ஹிந்து தேசம்னு சொல்கிறோம். நாமெல்லாம் பார்ப்போமோ இல்லையோ, ஹிந்து தேசமாக ஆவதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக அமையக்கூடும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அதனால் நாம் எல்லாருமே குருமூர்த்தி அவர்களுடைய ஆழ்ந்த அனுபவம் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் போர்டு 20 மெம்பர்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதில் என்னென்ன யாரெல்லாம் கீ மெம்பர்ஸாக இதில் பண்ண முடியும், யாரெல்லாம் கைடு பண்ண முடியும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டால், அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து 1 மாதம் 2 மாதத்துக்கு ரிவ்யூ பண்ண இன்னும் நமக்கு என்னென்ன ஏரியாவில் நம்ம இதை போய் செய்ய வேண்டுங்கிற ஒரு இது கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த போர்டு ட்ரஸ்ட்டு அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அதை ஒரு கொஞ்சம் தள்ளி போடுறதுன்னு நான் சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறேன். சாமி க்ஷமிக்கணும் நான் இந்த யோஜனை சொல்கிறதுக்கு. அப்படி இல்லை தோன்றது எனக்கு. இந்த ஜைன புத்த சம்பிரதாயம், அப்புறம் நம்முடைய இது 3 ஆமாம். அதனால் இந்த
அத்வைத துவைத விசிஷ்டாத்வைதத்தை சேர்ந்தவா ஜெயின சம்பிரதாயம், புத்த சம்பிரதாயம் இதை சேர்ந்தவாழை வச்சு ஒரு அது மாதிரி ஒரு பேட்ரன் கமிட்டின்னு ஒன்று பண்ணாக்க அதுக்கு ஒரு மரியாதை வரும். சிவன் சாலிகிராமம் பற்றி அதிகம் இல்லை முதல்ல இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது ஒரு சம்பிரதாயம் மாத்திரம் இல்லாத இத்தனை சம்பிரதாயங்களும் சேர்ந்து இருக்குங்கிற மாதிரி ஒரு கமிட்டி ஆஃப் பேட்ரன் வச்சு அதில் பெரியவாளையும் வச்சு இந்த சம்பிரதாயங்களை பூரா சேர்ந்தவா வந்து பேட்ரனாக இருக்காங்க அப்படின்னு பண்ணிவிட்டு அப்புறம் நாம் ஒரு சின்ன ஒரு கன்வீனர் குரூப் ஒரு 3-4 பேர் நிறைய வேலை செய்யக்கூடிய டைம் கொடுக்கக்கூடியவா அவள் கன்வீனர்ஸ்னு வச்சுட்டு அப்புறம் இந்த ஸ்கில் செட் உள்ளவா யார் யாருன்னு தேடி அவளுக்கு இந்த இந்த குரூப் அது மாதிரி ஃபார்ம் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அடுத்த மீட்டிங் என்ன நடக்குது? முக்கியமானது கவர்மெண்ட் லெவலில் அவர் பேசுறதுக்கு குருமூர்த்தி அவர்களும் பெரியவா கூட சொன்னது 100க்கு 100 சத்தியம். இதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கும் இல்லை. ஆனால் இந்த தடவை நாம் கமிட்டினால கெட் டுகெதர், அது இந்த கெட் டுகெதர் பண்ணியிருக்கிறதும் அதே பேஸ் மேலே துவைத்தா, அத்வைத்தா, விசிஷ்டாத்வைத்தா, ஜெயினா, பௌத்தா, இன்னும் இஸ்கானுக்கு கூட நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நம்ம கூட சேரல அவங்க, அவ்வளோதான். அதர்வைஸ் அவர் பேசிக் ஐடியா இஸ் ஓன்லி தட். வி ஹவ் நாட் கிராஸ் தட் திங். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த இப்போது வந்து கமிட்டின்னு சொன்னால் நாம் நினச்சது அந்த மாதிரி கமிட்டி இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் பேரர்ஸு ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்வது, நாட் தட் வே. வி தாட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, ப்ராபப்ளி கம்பேரிட்டிவ்லி டு யுவர் சஜஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணி we will bring it to that level and then we motivate the members, then establish the office bearers என்றது ஐடியா நமக்கு இருந்தது. ஆனால் we have put it in a different meaning. That is the difference. Otherwise we really appreciate what you have said is very much correct. சுவாமிகளை காட்டி சொல்லியிருந்தது கூட ரொம்ப கரெக்டு. we are going to correct it. இதில் என்ன இன்னொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த நேபாள் கவர்மெண்ட் வந்து இப்போது ஃபார் தி லாஸ்ட் 7-8 years I have been in contact with them. அதில் every year I am meeting them, every year they are suggesting me something or other. இந்த தடவை they have invited me for an explanation. எதுக்கு வேணும் இது, what is the necessity of this temple, how it matters to you, and who are all in this planning ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கூட they want me to take them to Damodara Kundam site. What are the practical difficulties at site என்றதும் கூட they want to make a survey. That is the survey for which I am going to meet them now. ஆமாம், ரொம்ப ரொம்ப கரெக்டு. தேவையான சஜஷன் இல்லை. இது இது என்ன ஆயிடுச்சுன்னா 2017 நான் கேட்டேன் இந்த மாதிரி கோயில் அந்த தாமோதர குண்டம் பார்க்கணும்னு. இப்போ போகாதீங்க, இப்போ கொஞ்சம் பிரயோஜனம் இல்லை, யூ கம் நெக்ஸ்ட் இயர். தென் ஐ வென்ட் 2018. அப்போ அவங்கள கூட கூட்டிட்டு போனாங்க, என்ன போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். தென் ஐ ஹேட் டு புட் மை ரிக்வெஸ்ட், ஒரு சின்ன கோயிலாவது வைக்கலாமா இங்கேன்னு.
மை ஐடியா வாஸ் டு புட் 2 feet 2 feet by 2 feet 2 feet cube. அதை பண்ணிடலாம். ஒரு ஐடென்டிட்டியாக அது என்ன ஆகிடுதுன்னா கடைசியில் இப்போ 6 feet by 6 feet by 8 feet ஆகிடுது. அது ஒரு ஜஸ்ட் ஆஸ் எ லேண்ட்மார்க் இட் இஸ் கோயிங் டு சர்வ் ஃபார் அவர் ஃபியூச்சர் ரெக்குவயர்மெண்ட். சுவாமி, நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கவர்மெண்ட்டுக்கிட்ட போகணுன்னா கூட அதுக்கு ஒரு பிக்சர் ஒன்று கொடுக்கணும். ஆமாம், நாம் எவ்வளோ புஸ்தகத்தில் சொன்னால் கூட இதில் இந்த 3 சித்தாந்தத்தை சேர்ந்த சன்னியாசிகள் இருக்கா, அதே மாதிரி ஜெயின சன்னியாசிகள் இருக்கா, பௌத்த சன்னியாசிகள் இருக்கா, சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இருக்கா, அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கான்னு சொன்னால் தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறதுக்கும் இருக்கு உரிமை. அது மாதிரி நீங்கள் வாழலாம். அதுக்கு தான் இது. தட் இஸ் தி ரீசன் திஸ் ஒன் டுடேஸ் அந்த அவளை ஒரு கமிட்டி ஆஃப் பேட்ரன்ஸ்னு வச்சோன்னாக்க நீங்கள் மற்றவாழெலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு யார் வேணால் வச்சுக்கலாம். ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இத்தனை சம்பிரதாயங்களுக்கு இது காமன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மற்றவ பார்க்குற விஷயமே வேறையாக இருக்கும். அதனால இந்த கமிட்டி ஆஃப் பேட்ரன்ஸ் ரொம்ப முக்கியம்னு தோன்றுது எனக்கு. அதுதான் நவ் ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் டு தி நேபாள் கவர்மெண்ட். அதுக்கு தான் இப்போ அதுதான் இந்த இதான் அந்த 7 சன்னியாசிகள் யார், மடங்கள் யாருங்கிறத சுவாமி தான் நீங்கள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டுருக்க, நீங்கள் தான் முடிவு பண்ணி உங்களுக்கு அதில் பௌத்த சன்னியாசி யாரையாவது சேர்க்கணும் இல்லை ஜெயின சன்னியாசி யாரையாவது சேர்க்கணும்னா அதுக்கு நான் கான்டாக்ட் கொடுப்பேன். ஆனால் யாராவது போய் பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரி இத்தனை பேர் அதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க கவர்மெண்ட்டில் இது விஷயம் சட்டுன்னு எடுத்துப்பாங்க. இப்போ சொன்னதால என்ன ஒரு புரியலன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு நாம் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி எல்லாரும் மெயின் பர்சன்ஸ் யாரோ இன்க்ளூட் பண்ணி கரெக்டான ஒரு அஜெண்டா ஃபார்ம் பண்ணி இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கேருந்து கெட் சம் கரெக்ட். நாம் அந்த நேற்றுக்கு தரிசனத்துக்காக வந்தாங்க. இவர் நாங்கள் ஒரு 5-6 மாதம் முன்னாடி வேறு ஒரு விஷயமா இதோட பேசினோம். நேபாள் பேசி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டி வந்தால் இதுக்கப்புறமா இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க மீட்டிங்காக. சரி இவர் வரவழைச்சா அதுக்கு இருக்கும் வேறு இதில் தான் கேட்கும், அவர் எதாவது கேட்கலாம் சரியாக கொடுத்து 1980 கவர்மெண்ட்டுக்கு எழுதணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு நேபாள் இந்தியா மண்டலத்துக்கு இத்தனை சம்பிரதாயங்கள் ஒரு முக்கியமான அம்சம். Last year we had a discussion with the Nepal government. அவர் இதான் சஜெக்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க இந்த கமிட்டி ஆஃப் பேட்ரன்ஸ் எல்லா சம்பிரதாயங்களையும் போட நம்ம பேர் லிஸ்ட் பண்ணி இந்த லெட்டரை நாம் எழுதினோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல சட்டம் அது இந்தியாவில் ரைட் மினிஸ்டர் எழுதணும். இல்லை முதல்ல நம்ம கவர்மெண்ட் இங்கே தான் பஸ் இங்கே தான் இருக்கு. அதனால இங்கே முதல்ல எழுதினா தான் அப்புறம் அங்கே மூவ் பண்ணணும். அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணலாமே தவிர அவள் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால நாம தான் பண்ணணும். இப்போ நம்ம நேபாளில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால இந்த கமிட்டி ஆஃப் பேட்ரன்ஸ் மாத்திரம் நீங்கள் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் யாராவது பேசணும் பேசி யாராவது பேசணும் யாராவது பேசணும்னா பேசி அந்த லெட்டர் பேட்டா அவருடைய பேரெல்லாம் சேர்த்து ஒரு ஆஃபீஸையும் செட் பண்ணிட்டு ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தொடர்ந்து ரெஸ்பாண்டன்ஸ்க்கு எதாவது வந்தால் பதில் போடுறதுக்கு கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ரீ தாமோதர் க்ஷேத்திர பரிரட்சண விகாச சமிதி இது மாதிரி ஒரு பேர் வச்சு இந்த மாதிரி இதுவாக இருக்குமோ அது மாதிரி ஒரு சுவாமி கையெழுத்து போட பழக்கம். அதான் அப்போ நீங்கள் சுவாமி செக்ரட்டரியாக தான் பெட்டர். இது கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் எங்கே பேசுவது வச்சுக்கிறோம் எங்கே வச்சுக்கிறோம். ஆனால் அந்த கமிட்டி ஆஃப் பேட்ரன்ஸில் மாத்திரம் எல்லா சம்பிரதாயங்களும்
இதில் வந்து இதில் வந்து 8 individuals சுவாமிஜி அது வந்து ரத்தமத்தில் பாலபீர சுவாமி லட்சுமி பிரபந்தஜி இவர் வந்து பிகாரில் இருக்கார். அப்புறம் கமலைநாச்சாரி நேபாள், அப்புறம் உதவி சுவாமி, அப்புறம் மன்னார்குடி, அப்புறம் மைசூர் ரத்ததர் ஜிஆர் சுவாமி, யூஎஸ்ல ஒருத்தர் ஜிஆர் சுவாமி. These are the 8 personalities we have thought of. ஜெயின புத்தர் ஜெயின புத்தர் யாருமே வரல இதுக்கு. Need to be included. Need to be included. அவளை சேர்த்துங்க. After this meeting, we are ஏதோ going to நம்ம ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஒன்று ரெண்டு பேரும் சேர்த்துங்க. சேர்த்துங்க. now ISKCON. இஸ்கான் வேற, ஜெயின் சேர்ந்து. வேற சம்பிரதாயங்கள்ல பார்த்தோம்னாக்கே ஜெயின்னா ஒன்று கொஞ்சம் பழசு. பௌத்த சம்பிரதாயம் பௌத்தத்துல ஒரு நெக்ஸ்ட் மீட்டிங்ல நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து பௌத்தத்துல ரெண்டு சம்பிரதாயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வஜ்ராயனம், இன்னொன்று வந்து வேணுங்கிறன் வஜ்ராயுதம் வேணுங்கிறன். திராவிட புத்திசம், திராவிட புத்திசம் சொல்றாங்க. திராவிட புத்திசம் அது இது வந்து பர்மாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் தான் இருக்கு. அவளுக்கு தான் அந்த பௌத்த தேசத்துல மரியாதை இவளுக்கு தான் அதிகம். ஏன்னா ஆச்சார அனுஷ்டானங்கள் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த வஜ்ராயன புத்திசத்துக்கு இருக்கு, நாலாயிரம் போகல. ஆனால் மரியாதைன்னு பார்த்தாக்க பர்மாவுக்கும் இவளுக்கு தான் இருக்கு. அதில் யாராவது ஸ்ரீலங்கா புத்திஸ்ட் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுறேன். யார் நேபாளுக்கு ஒருத்து வருமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இல்லை ஸ்ரீலங்கா புத்திஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு எம்பியாக கூட இருக்கார் ஒருத்தர். என்ன உங்களுக்கு ஒத்து போமா சொல்லுங்க. இல்லை புத்திசத்தை பொறுத்தவரை அவளுக்கு பிரச்சனை ஜெயின் ஜெயின் புத்திஸ்ட் இவர் யார் பேர் சொல்றாரோ அது கேட்டு போட்டோம், அவ்வளோதான். சரியா போச்சு. ஆமாம், ஜெயின் புத்திஸ்ட் ரெண்டு பேர் போனோம். அது ஜெயினில் பார்த்தாலே தூண்டுக்கு ஏதோ அதில் 4 இருக்கு. மொத்தத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா வாழ்க்கை, அவ்வளோதான் சமாச்சாரம். அது முடிச்சோம். இது தலாலமா இது வேண்டாம். அதான் வஜ்ராயன புத்திசம் அதில் இது போட்டுக்கலாம். மைசூர்லேருந்தே போட்டு மைசூர்லேருந்து போட்டு அதை போட்டுட்டு கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் உங்கள் ஜிஎஸ்ஆர் வழியாக போகணுங்கிற அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ரிம்போச்சே அவர் தான் மைசூரில் அவர் தான் ரிம்போச்சேன்னு பேர். ரிம்போச்சேன்னு ஒருத்தர் இருக்காரா? அது ரிம்போச்சேங்கிறது அவருடைய பட்டம் மாதிரி புரியவான்னு சொல்றாரு வச்சுங்களேன். ஆனால் அங்கே மைசூரில் இருக்க ரொம்ப பிரசித்தமானது. அவரை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு பேசிட்டு நீங்கள் அதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதணும். அது இவர்கிட்ட கேட்டு அது விஷயங்களும் என்ன மாதிரி எழுதணுமோ யோஜனையை கண்டுவிட்டோம். அது எப்படி ட்ராப் பண்ணணும் பண்ணிட்டு ருச்சியான ஒரு விஷயம். அதான் இது நீங்கள் எப்போ சொன்னாலும் அப்போ அது அடுத்த தேதி அதெல்லாம் கான்டாக்ட்ஸ் மாத்திரம் கொடுத்துருவேன். பேட்ரன் கமிட்டி மாத்திரம் இருந்ததுனாலே நம்ம கவர்மெண்ட்டோட கரெஸ்பாண்ட் அது கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம பேசி அவளை அது சரி. நேபாளிலேருந்து இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருக்கணும் ரைட்டு. அதனால் சந்தோஷம் பூர்த்தி ஆகிட்டு. இப்போதைக்கு டு ஹெல்ப் அஸ் நமக்கு வந்து பத்ரிபட் அனந்தபத்மநாப சுவாமி இவங்களெல்லாம் கூட இருந்தால் கன்வீனர்ஸ் அதான் அவன் இருக்கணும்னு சொல்கிறோம். நம்ம அப்பவே சொல்கிறது இப்போ நீங்கள் சுவாமி அங்கெல்லாம் போயிட்டு வந்ததை மற்றபடி அடுத்த ஸ்டேஜை கொண்டு வரணும்னா வேலை வரணும்னா அவள் அங்கேயா போய் அலையணும், யாரா போய் பார்க்கணும் அப்படின்னா யோஜனை சொல்கிறவா கான்டாக்ட் கொடுக்குறோம். அவளை தனியாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஃபார் த மூமெண்ட். அப்புறம் பெரியவாள்லாம் வந்து ரெண்டு இது முதல்ல கன்வீனர்ஸ்னு ஒரு 4-5 பேர் டைம் கொடுக்குறவா வேலை பண்ணுறவா அவெல்லாம் கன்வீனர்ஸ் இது மாத்திரம் இருந்தால் போதும். இப்போ
அடுத்த மீட்டிங்கில் நம்ம இன்னும் பீப்புள் அடுத்த மீட்டிங் மேக்ஸிமம் எல்லாரும் நம்ம கொண்டு வந்துடலாம். மேக்ஸிமம் see that Jain, Buddhist and everybody should be here. அது நம்ம 20 மெம்பர் அது சீக்கிரம் பண்ணணும் அவ்வளவுதான். அது எத்தனை சீக்கிரம் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே ரைட் சந்தோஷம். அங்கேருந்து வந்து அன்றைக்கி அங்கே காஞ்சிபுரத்தில் அவ்வளோ சத்தியாக வந்து எல்லாம் இது பண்ணாங்க. அந்த தீவிரம் வீரம் ரெண்டும் இருக்குது. அதுக்கு மற்றவர்களுடைய இதோட இது பண்ணணும். வந்தோம் காரியாலயத்துக்கு நாம் அதே சொல்லிட்டு வரோம். ஓ